நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே டிவிஎஸ் XL100னுடைய பம்பு எப்படி வேலை செய்யுது, அந்த பம்பை எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிக்கிறதுன்றத ஒரு வீடியோ பதிவாக போட்டிருந்தோம். அந்த வீடியோவினுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அதாவது அதில் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் மட்டும் பண்ணி காமிச்சிருப்போம். இதில் அசம்பிள் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் காட்ட போகிறோம். ஸோ இந்த அசம்பிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பம்பினுடைய அவுட்ரு பாடி எடுத்துகிட்டு அந்த கேம் பீஸ் மாதிரி உட்காரும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இதுதான் அந்த பீஸு. ஃபஸ்ட்டு இந்த பீஸை உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்டு முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி போய் அந்த பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் புரியறதுக்கு லிட்டில் பிட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இப்போ அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய போர்ஷனை ப்ராப்பராக உள்ளே இறக்கி அந்த சீல் வந்து டேமேஜ் இல்லாமல் ப்ராப்பராக உட்காந்துருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மோட்டரை உள்ளே இறக்கணும். அதில் இந்த பிளாஸ்டிக் பாடியில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டெப்பில் ப்ராப்பராக மோட்ரு உட்காந்தா மட்டும்தான் ஃபுல் பீஸும் உள்ளே இறங்கும். இந்த ஸ்டெப்பு தான் அது. இந்த ஸ்டெப்பு வந்து கரெக்டாக உள்ளே போய் சீட் ஆகணும். அப்படி சீட் ஆகலை அப்படின்னா உங்கள் மோட்ரு வந்து ப்ராப்பராக உட்காராது. ஸோ அதுக்கு நீங்கள் மோட்டரை உள்ளே வச்சுட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணி தள்ளினீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டெப்போட பொசிஷன் வரும்போது மோட்ரு பீஸ் நல்லா உள்ளே இறங்கிடும். இப்படி இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டரோட மட்டமும் அந்த பிளாஸ்டிக் பாடியினுடைய மட்டமும் சேம் இடத்துல இருக்கணும். கரெக்டாக மட்டம் வந்து நேராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் தான் மோட்ரு பீஸ் வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கியிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதில் மேலே வரக்கூடிய ரிங்கு, இந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டரில் வந்து 2 சின்ன கட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டில் வந்து கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி உட்கார வைக்கணும். அப்படி உட்கார வைக்கிறது வந்து ஆக்சுவலாக இந்த பீஸில் நீங்கள் உட்கார வைக்கக்கூடாது. இதுக்கு மாற்ற பீஸில், அதாவது ஆப்போசிட்டில் மாட்டக்கூடிய அந்த லாக் போர்ஷனில் உட்கார வச்சிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வந்து உங்களால் உட்கார வைக்க முடியும். இப்போ ரிங்கை வந்து கரெக்டாக அந்த லாக் பீஸில் உட்கார வச்சாச்சு. அந்த மோட்ரு பீஸில் இந்த ரிங்கை மாட்டும்போது அதை கலடாமல் இருக்கிறதாங்கிறத கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மோட்டரை தான் உள்பக்கமாக தள்ளணுமோ ஒழிய இந்த பீஸை வெளியே தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி ரிங்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ அது வெளியில் வராத மாதிரி கரெக்டாக மோட்டரை தான் உள்பக்கமாக தள்ளி நீங்கள் இந்த பம்பினுடைய செட்டப்பை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரிங்கு ப்ராப்பராக சீட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நீங்கள் இன்னொரு விஷயம் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 2 பக்கம் லாக்கும் வந்து இந்த ரிங்கு கரெக்டாக வச்சுருந்தா மட்டும்தான் ப்ராப்பராக சீட் ஆகி அந்த டிக்குங்கிற ஒரு சவுண்டு வரும். அப்படி ஒரு வேளை வந்து அது ப்ராப்பராக சீட் ஆகலை அப்படின்னா லாக் வந்து ப்ராப்பராக வந்து உட்காராது. ஸோ அதை வச்சும் வந்து நீங்கள் இந்த ரிங்கு பெர்ஃபெக்டாக உட்காந்துருக்கா இல்லையாங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூயல் பம்பினுடைய பாடியில் அடுத்து ஒரு பிளாஸ்டிக் பீஸ் வரும். அந்த பிளாஸ்டிக் பீஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு 3 வளையம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 வளையத்தை நீங்கள் கரெக்டான பொசிஷனில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய பீஸை சீட் ஆகிற மாதிரி உட்கார வச்சு லாக் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வண்டியில் மாட்டி பார்க்கும்போது, அதாவது கலட்டுறப்ப அந்த பொசிஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி திரும்ப வந்து மாட்டும்போது மாட்டுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பம்ப் வந்து வெஹிக்கிளில் ஃபியூயல் டேங்க்கில் மாட்டினதுக்கப்புறம் சில இடங்களில் உங்களுக்கு இடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி கரெக்டான பொசிஷனில் வந்து நீங்கள் உட்கார வைக்கலாம். அதுக்கு முன்னாடி அதில் வந்து இன்ஜெக்டர்னுடைய லைனுக்கு வந்து போகக்கூடிய பீஸ் வந்துருக்கும். நம்ம அதையும் இண்டிவிஜுவலாக தனியாக கழட்டியிருந்தோம். ஸோ அந்த பீஸை வந்து கரெக்டான பொசிஷன் ஆங்கிள் பார்த்து உள்ளே வச்சு ஒரு புஷ் பண்ணிங்கன்னா அது புஷ் லாக் டைப்பில் போய் உட்காந்துக்கும். உட்காந்ததுக்கப்புறம் அந்த பீஸை வச்சுட்டு நீங்கள் இந்த 3 காடி போட்டிருக்கக்கூடிய பீஸை வந்து ஃபியூயல் பம்போடு சேர்ந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்டாச் பண்ணும்போது கரெக்டான சீட்டிங் ஆகுதா இல்லையாங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 பிளாஸ்டிக் பீசஸ்க்கு நடுவில் ஒரு மெட்டல் பீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மெட்டல் பீஸுக்கு வந்து 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஹோல்லையுமே வந்து 2 ஸ்க்ரூஸ் வந்துருக்கும். அந்த ஸ்க்ரூவில் இருக்கக்கூடிய வாசர் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வாசர் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷனில் லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வாசர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா 2 பக்கமுமே வந்து அந்த ஸ்க்ரூஸை போட்டு டைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60% பம்பினுடைய அசம்பிளி யூனிட் வந்து முடிஞ்சிருச்சு. இல்லை சென்டரில் வந்து கலட்டும் போது நம்ம ஒரு ரப்பர் பீஸும் அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ஸ்ப்ரிங்கையும் கழட்டியிருந்தோம். அந்த ரப்பர் பீஸை தண்ணியில் போட சொல்லியிருந்தோம். அந்த ஓரிங்கு அந்த டைப்பில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கிறத, என்னென்னா அது வந்து என்லார்ஜ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தண்ணியில் போட்டதை எடுத்து தொடச்சிட்டு அந்த சீட்டிங் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா குழியாக இருக்கிறது உள்பக்கமாக வர்ற மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு வரும். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கரெக்டாக சீட் பண்ணிவிட்டு இன்லெட் லைனு அதுக்கப்புறம் அவுட்லெட் லைனு இது 2க்குமே வந்து நம்ம கழட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓரிங் ஒன்று கழட்டியிருப்போம். ஸோ அந்த ஓரிங்கையும் வந்து நம்ம தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தோம்.
அந்த ஓரிங்கையும் எடுத்து நல்லா வந்து ஒரு துணியில் துடைச்சிட்டு அந்த பீஸையும் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். இது இன்லெட் சைடு அவுட்லெட் சைடு 2 பக்கம் வரக்கூடிய ஓரிங்கையும் கரெக்டாக சீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வரக்கூடிய பிளாஸ்டிக் பீஸை வந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பிளாஸ்டிக் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கிறது வந்து இன்லெட் சைடு, அந்த இன்னொரு ஓப்பனாக இருக்கிறது வந்து அவுட்லெட் சைடு. அந்த பிளாஸ்டிக் பீஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை பார்த்தோம்னாலே நம்ம கரெக்டாக வந்து சீட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய 5 ஸ்க்ரூவையும் வந்து சும்மா பேருக்கு டம்மியாக வந்து போட்டு ஹாஃப் டைட் வச்சுட்டு அதுக்கு அடியில் வரக்கூடிய பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 போல்ட்டுக்கு வந்து ஒரு பிளேட்டு கொடுத்துருப்பாங்க, அதாவது 3 ஸ்க்ரூவுக்கு வந்து ஒரு பிளேட்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி 2 ஸ்க்ரூவுக்கு வந்து தனியாக இன்னொரு பிளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம கழட்டும் போது அந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 3 போல்ட்டை வந்து சும்மா பேருக்கு டம்மியாக போட்டுட்டு கீழே வச்சுட்டு லைட்டாக ஸ்க்ரூ ஒரு முறை ஏற்றுனீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நின்றுக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் டைட் வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து 2 பீஸுக்கு வரக்கூடிய பிளேட்டையும் அதுக்கப்புறம் 3 பீஸுக்கு வரக்கூடிய பிளேட்டையும் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுறனால இவங்க த்ரெட்லாக்லாம் வந்து யூஸ் பண்ணல. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் த்ரெட்லாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசரும் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. த்ரெட்லாக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேஷன்ஸில் மேக்ஸிமம் கலடுறதுக்கு உண்டான அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வராது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாசரும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை வைப்ரேஷனே ஆனால் கூட இதில் போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் வாசர் வந்து அதை தடுத்து நிறுத்திக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த வாசரும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய த்ரெட்லாக்கும் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து இப்போ ட்ரைனிங் பர்பஸ்க்காக கழட்டி மாட்டுற காரணத்தினால நம்ம வந்து த்ரெட்லாக் வந்து யூஸ் பண்ணலை. ஆனால் டிவிஎஸ் கம்பெனிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க த்ரெட்லாக் யூஸ் பண்ணி தான் லாக் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்மளும் வந்து கழட்டிட்டோம் அப்படின்னா திரும்ப த்ரெட்லாக் போட்டுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அலுமினியம் காடி பீஸ் ஒன்று வரும். அந்த பீஸை வந்து கரெக்டான பொசிஷனில் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு புஷ் ஒன்று கழட்டியிருப்போம். அந்த புஷ் வந்து சின்னதாக வாசர் டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த புஷ்ஷை வந்து ப்ராப்பராக சீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆலன் போல்ட்டு போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸில் வந்து உங்களுக்கு 2 ஆலன் போல்ட் வந்து வரும். ஸோ ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு ஒன்று அண்ட் ரைட் சைடு ஒன்றுங்கிற மாதிரி 2 போல்ட் வந்து வந்துருக்கும். அந்த 2 போல்ட்டையுமே கரெக்டான பொசிஷன் பார்த்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி போதுமான அளவுக்கு டைட் வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதை டைட் வச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஃபியூயல் பம்ப் அசம்பிளி யூனிட்டை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த செட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொண்டு போய் நீங்கள் எக்ஸலினுடைய டேங்க்கில் கீழே வரக்கூடிய போர்ஷனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வயருடைய லென்த்து பற்றும், அதே மாதிரி ஹோஸ் மாட்டுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதனுடைய பொசிஷன் வந்து ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து வயருடைய லென்த் வந்து பத்தாது. அவ்வளோ கரெக்டான குவான்டிட்டியில் தான் வந்து அவங்க வயர் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீஸை வந்து டேரெக்டாக வந்து எக்ஸல் டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க் வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ பதிவு மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஃபியூயல் பம்ப் வந்து எப்படி ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத கிளியர் கட்டாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.